அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்கப்படாததால் நில உரிமையாளர்கள் இழப்பீடு கேட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கின்றனர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். ராணிப்பேட்டையில் பெல் நிறுவனத்தினுடைய ஆலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 2 நில உரிமையாளர்கள் 2017 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட வழக்குகளில் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த கேட்டு தமிழகம் முழுவதும் எத்தனை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த விவரங்களை தாக்கல் செய்யும்படி 2018 ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. அதன் பிறகு இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு கடந்த ஆண்டு, அதாவது கடந்த 2024 ஆண்டு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த நிலம் கையகப்படுத்திய பின் இழப்பீட்டுக்காக உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரத்துடன் நிற்க வேண்டி இருக்குது என்ற ஒரு வேதனையை பதிவு செய்த நீதிபதி இந்த இழப்பீட்டு உத்தரவுகளை அமல்படுத்த கோரி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய தற்போதைய விவரங்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களிலையும் 1521 கோடியே 83 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கேட்டு பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்தணும்னு கேட்டு 1222 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்தார். இதே போல புதுச்சேரியிலேயும் 35 கோடி ரூபாய் இழப்பீடு உத்தரவுகளை அமல்படுத்த கேட்டு 59 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருந்தொகை இழப்பீடாக வழங்க வேண்டியிருக்கிற காரணத்தினால் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அதற்கு அரசு தலைமை வழக்கறிஞர் உதவ வேண்டும் என்று கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 21 தேதிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளி வைத்திருக்கிறார்.